இதை ஸ்க்ராம்பிள்டு எக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன செய்யணும்னா ஓரளவு மாய்ஸ்டாக இருக்கணும், ஓவர் குக் ஆகக்கூடாது. இது எப்படி குக் பண்ணியிருப்பாங்கன்னா பட்டர் போட்டு குக் பண்ணியிருப்பாங்க. கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடாது, அந்த தயிர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்னி சைடு அப்னா அந்த மேலே உள்ள மஞ்சக்கரு வந்து லிக்விடாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் வெந்திருக்கக்கூடாது. இந்த நீங்கள் பார்க்குற பிக்சர் மாதிரி இருக்கணும். இதுதான் சன்னி சைடு அப்போ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலக்கி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும் ஜென்ஸுக்கு. இது என்னென்னா ஹாஃப் குக்குடு ஆம்லேட்டுன்னு சொல்லணும் கலக்கிக்கு. நெக்ஸ்ட்டு அந்த ஒயிட் கரு இருக்குல்ல, வெள்ளை வந்து நம்ம அந்த கருவை என்னென்னு சொல்லுவோம்னா அல்புமென் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து போச்டு எக் அப்படின்னா அது வினிகர் போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து இதை வந்து ஊற்றுறப்போ உங்களுக்கு வந்து அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் உள்ளே இருக்கிற கரு, வெளியே வந்து ஓரளவு ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சாஃப்ட் எக்னால் இதுவும் அதே தான், வெளியே அந்த வெள்ளைக்கரு வந்து குக் ஆகிருக்கும், உள்ளே வந்து குக் ஆகிருக்காது. இது வந்து ஹார்ட் பாயில்டு எக். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.